கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக விமர்சித்துள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கூட்ட நெரிசல் பலி சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பாக விஜய் வெளியிட்ட வீடியோவும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், கரூர் விவகாரத்தில் விஜயின் இதயத்தில் வலியோ காயமோ தெரியவில்லை என கூறினார். தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கேயே நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு விஜய் தான் காரணம் எனவும் சீமான் குற்றஞ்சாட்டினார். பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க, இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது. முதலமைச்சர் மீது மதிப்பில்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு விஜய் மதிப்பளிக்க வேண்டும் என சீமான் கூறினார். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதுரிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். கரூர் விவகாரத்தில் ஆர்வம் காட்டும் உண்மை கண்டறியும் குழு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது வராதது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பினார். தேர்தல் வருது 4 மாசத்துலங்கிறதுக்காகத்தான் அந்த உண்மை கண்டறியும் குழுலாம் ஓடி வருது. இதே இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்னா அவனும் செத்தானடா எனக்கு என்னன்னு போயிருப்பான். இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காது, தமிழ் மீனவன் தான் சொல்லும். ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? தொடர்ந்து சிவகாசியில் பேசிய சீமான், விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக கூறினார். பாரதிய ஜனதா அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக நாம் தமிழர் இடையே மட்டுமே போட்டி என்றார். போட்டி கோட்பாட்டு அளவில் எனக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தான் நடக்கும். அப்போ திராவிட கட்சியில் வலிமையா இருக்கிறது யாரு? திமுக. அவங்களுக்கும் எங்களுக்கு தான் சண்டை நடக்கும். அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இப்ப சும்மா பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆட்டத்தை இதே மாதிரி தூரம் நின்று இப்படி பதிவு பண்ணி பாருங்க. கொஞ்ச நாள் தானே இருக்கு. பின்னர் சிவகாசியில் நடந்த காமராஜர் நினைவு நாள் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இதுவரை விரும்பத்தகாத சட்டத்திற்கு கேடான நிகழ்வு நடந்ததில்லை. ஏனென்றால் இது காவாலி கூட்டம் அல்ல, கருத்தியல் கூட்டம் என்றார். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். நீங்க வாட்டுக்கு இருங்க. எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. ஏன்? இது காவாலி கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம். அதிகாரத்திற்கு வரும் முன்பே சிலர் ZY+ பாதுகாப்பு கேட்பதாகவும் விஜயை மறைமுகமாக சீமான் விமர்சித்தார்.